அனைவருக்கும் டெக்ராக்டின் இனிய வணக்கம். இன்றைய வீடியோ தொகுப்புல ஆன்லைன் PDF எடிட்டர் பற்றி தான் பார்க்க போறோம். அந்த வீடியோ தொகுப்பை நீங்க பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறது தான் நம்ம PDF அப்படின்னு சொல்றோம். இது ஒரு நிலையான டாக்குமெண்ட். இந்த ஃபார்மேட் ஃபைல் எல்லாத்தையும் நீங்க எந்த ஒரு சிஸ்டம்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல டைப் பண்ற வேர்ட் ஃபைலை மற்றொரு கம்ப்யூட்டர்ல ஓப்பன் பண்ணும்பொழுது அதனுடைய அலைன்மெண்ட் மாறலாம். இதற்கு காரணம் அதில் இருக்கின்ற வேர்டுடைய வெர்ஷன் வேறையா இருக்கும். ஆனால் இந்த PDF ஃபார்மேட்ல சேவ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். அதனுடைய அலைன்மெண்ட்டும் உங்களுக்கு மாறாது. இந்த வேர்ட் ஃபைலை நீங்கள் ஒரு சிஸ்டமில் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த PDF ஃபைலை நீங்கள் சாதாரணமாக எடிட் பண்ணவே முடியாது. இந்த PDF ஃபைலை நீங்கள் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒரு 10 பக்க டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே தனித்தனியாக இமேஜை தான் ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டாக ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இப்படி ஒரு 5 டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரே டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஜெராக்ஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு எந்த பேஜ் வேணுமோ அதை நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதற்காக ஸ்மால் PDF அப்படிங்கிற இணையதளம் உதவுது. இது முழுக்க ஒரு இலவச இணையதளம் தான். மொத்தமாக 16 வகையான சர்வீசஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய தேவை எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். உதாரணமா ஒரு 4 கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 4 ஸ்கேன் பண்ண இமேஜஸும் ஒரே டாக்குமெண்ட்டா நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போறோம். இதற்கு நீங்க JPG to PDF அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபைல் எல்லாம் நீங்க கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களோ அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரே PDF ஃபைலில் வந்துடும். இப்போ நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எந்த பேஜை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுக்க விரும்புகிறீங்களோ கொடுத்துக்கலாம். இதுவே சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 10th 12th டிகிரி இப்படி எல்லா சர்டிஃபிகேட்டும் தனித்தனியாக வச்சுக்க வேண்டாம். மொத்தத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு ஒரே டாக்குமெண்ட் வச்சுக்கலாம். மொத்த சர்டிஃபிகேட்டும் பிரிண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் மொத்தமாக ஒரே ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இதிலே இன்னும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கவிதை, கட்டுரை இது மாதிரிலாம் எழுதுகிறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக உங்களுடைய படைப்புகளை மொத்தமாக இதில் கம்பைன் பண்ணி ஒரு புக்காக கூட நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். சாதாரணமாக நீங்கள் ஆர்டினரியாக PDF ஃபைலை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண முடியாது. அதற்காக தனியாக பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஆனால் இந்த இணையதளம் முழுக்க உங்களுக்கு இலவசமாக இந்த வசதிகளை தருது. எந்த ஒரு PDF ஃபைலை நீங்கள் எடிட் பண்ண விரும்பினாலும் தாராளமாக இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை உங்களுக்கு தனித்தனியாக இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக இதுலேருந்து கம்பைன் பண்ணிக்கலாம். ஒரு வேர்ட் ஃபைலை PDF மாற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை PDF ஃபைலை வேர்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக இருக்கிற PDF ஃபைல்ஸ்லேருந்து தனியாக ஒரு பேஜ் மட்டும் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதற்கான வசதியும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த PDF எடிட்டர் இன்னும் நிறைய இருக்குது. இதை பற்றிய தகவல் நம்மளுடைய வெப் சீரிஸில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதனை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.